Hi friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கிளாசிக் மேக்ஸ் NCERT புக்ல இருக்க சாப்டர் 5 நம்பர் பிளேல பேஜ் நம்பர் 122ல இருக்க figure it out questions. So இது வந்து first question என்னன்னா the sum of four consecutive numbers is 34. What are these numbers? So ஒரு 4 consecutive numbers எடுத்திருக்காங்க. அதோட sum வந்து 34னு சொல்றாங்க. அது 4 நம்பர் நமக்கு என்னன்னு தெரியாது. இப்போ அது அல்ஜிப்ரிக்கா நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்னா இப்போ 1 2 3 4ங்கிறது ஒரு 4 கான்சிக்யூட்டிவ் நம்பர். இப்போ நமக்கு இது எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா அப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கு +1 பண்ணா நமக்கு 2 வரும். ஸோ எக்ஸ் +1. ஸோ இங்க எக்ஸ்ல இருந்து அதாவது 1ல இருந்து 3 வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் +2 பண்ணணும். ஸோ எக்ஸ் +2. அதே மாதிரி 1ல இருந்து 4 வரணும்னா நமக்கு என்ன பண்ணுவோம் +3 பண்ணுவோம். 1 + 3 4. அப்போ இங்க 1 தான் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ்ல இருந்து 4th நம்பர் வரணும்னா நம்ம எக்ஸ் +3 பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வேரியபிள்ஸ்ல எழுதணும். அப்போ அந்த 4 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் நம்ம எக்ஸ் +1 எக்ஸ் +2 எக்ஸ் +3ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ சம் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க 34ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 4 நம்பரையும் நம்ம ஆட் பண்றோம். ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது 34 கிடைக்குது. இப்போ இதுல நமக்கு என்ன தெரியல எக்ஸ் மட்டும் தான் தெரியாது. இப்போ அந்த எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்தையும் நமக்கு ஆட் பண்ணா எத்தனை எக்ஸ் இருக்கு 1 2 3 4ன்னு 4 எக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நம்பர்ஸ் என்னென்னலாம் இருக்கு 1 + 2 3 3 + 3 6 = 34. இது அப்படி எழுதுறோம். இப்போ இந்த 6ஐயும் நம்ம ரைட் சைட் கொண்டு போலாம். அப்போ 4x = 34 - 6 எவ்வளோ 28. அப்போ x = 28/4 which is equal to 7. இப்போ நமக்கு x என்னன்னு தெரிஞ்சிச்சு. xங்கிறது என்ன இந்த 4 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ல இருக்க ஃபர்ஸ்ட் நம்பர். அப்போ x 7ன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு அடுத்த நம்பர் கான்சிக்யூட்டிவ்னா 8 9 10. ஸோ இதெல்லாமே கான்சிக்யூட்டிவ்னால 7 8 9 10 நம்ம லைனா எழுதிடலாம். இல்லனாலுமே 7 + 1 8 7 + 2 9 7 + 3 10 அந்த மாதிரியும் நம்ம எழுதலாம். Thus the four consecutive numbers are 7 8 9 10. இப்போ second question, suppose p is the greatest of 5 consecutive numbers. 5 consecutive numbers இருக்கு. அதுல வந்து p தான் greatest. அப்போ describe the other 4 numbers in terms of p. இப்போ நம்ம போன வாட்டி x +1 x +2ன்னு நம்ம xல வந்து டிஸ்கிரைப் பண்ணோம். இப்போ வந்து அவங்க pல டிஸ்கிரைப் பண்ண சொல்றாங்க. பட் அவங்க p தான் கிரேட்டஸ்ட் சொல்றாங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா எது கிரேட்டஸ்ட் எக்ஸா x +3யா x +3 தான் கிரேட்டஸ்ட். அந்த மாதிரி இங்க p தான் கிரேட்டஸ்ட்னே சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இதை வந்து கடைசி எழுதணும், இங்க எழுதக்கூடாது. இப்போ நார்மலா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாங்கன்னா நம்ம p +1 p +2ன்னு நம்ம எழுதலாம். ஆனா இங்க p கிரேட்டஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம p வந்து லாஸ்ட்ல போட்டு அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் p ல எழுதணும். இப்போ அடுத்தடுத்து வர நம்பருக்கு நம்ம +1 +2 பண்ற மாதிரி அப்போ முன்னாடி இருக்க நம்பருக்கு என்ன ஆகும் -1 -2 ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா 1 2 3 4. இப்போ 4 தான் கிரேட்டஸ்ட். இங்க இருந்து இதை சொல்லணும்னா 4 - 1 தான் 3. அதே மாதிரி 4 - 2 தான் 2. 4 - 3 தான் 1. அந்த மாதிரி அப்போ இது pன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ இது p - 1 p - 2 p - 3 p - 1 p - 2 p - 3 p - 4. ஏன்னா 5 கான்சிக்யூட்டிவ் நம்பர் சொல்லியிருக்காங்க. அதனால 5 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்க்கு நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் p ல எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இதுல p is the greatest one. அதுக்கப்புறம் p - 4 தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட். Third question, for each statement below determine whether it is always true, sometimes true or never true. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. அது வந்து எப்பவுமே ட்ரூவா இல்ல சம்டைம்ஸ் மட்டும் ட்ரூ சம்டைம்ஸ் ஃபால்ஸா இருக்குமா இல்ல ஃபால்ஸா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் தேவைப்பட்டா எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி பண்ணலாம் இல்ல அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா the sum of two even numbers is a multiple of 3. இப்போ ரெண்டு ஈவன் நம்பர்ஸ் நம்ம அல்ஜிப்ரால எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம்னா ஈவன் நம்பர்ஸ்னா மல்டிபிள் ஆஃப் 2ல இருக்கும். ஸோ ஈவன் நம்பரை நம்ம 2n ஸ்பெசிஃபை பண்ணலாம். அதே மாதிரி ரெண்டு ஈவன் நம்பர்ஸ் சொல்றதுனால இது வந்து 2m. இப்போ 2n போட்டா ரெண்டுமே ஒரே நம்பர் ஆயிடும். அதனால mன்னு வேற வேரியபிள் யூஸ் பண்ணும். இப்போ இது 4 இது 6னா அப்போ 2 × 2 இருக்கும். இது வந்து 2 × 3 இருக்கும். 2 2s are 4
2 3s are 6 அந்த மாதிரி. அப்போ n-ம் m-ம் வேற வேற இருக்கு இல்லையா, அதனாலதான் நம்ம ஒரே வேரியபிள் யூஸ் பண்ணாம ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்றோம். இப்போ அதோட ஆன்சர் என்ன வரும்? the sum of two even numbers is a multiple of 3ன்னு சொல்றாங்க. இப்போ 3யோட மல்டிபிள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 3 இன்டு ஒரு வேரியபிள். இப்போ இது ட்ரூவான்னு பார்க்கலாம். இதுல வந்து நம்ம 2 வந்து காமனா எடுக்க முடியும். இப்போ 2 காமனா எடுத்தா நமக்கு 3j இந்த மாதிரி 2 into n plus m equal to 3j வருது. இப்போ இது வந்து 2ஓட மல்டிபிளா இருக்கிறதுனால ஒரு ஈவன் நம்பர்னு சொல்லலாம். இது வந்து 3யோட மல்டிபிளா இருக்கு. அப்போ j வந்து ஈவனா இருந்தா நமக்கு ஈவன் இன்டு ஆட் நமக்கு ஈவன் வரும். ஒருவேளை j ஆடா இருந்துச்சுன்னா ஆட் இன்டு ஆட் நமக்கு ஆட் நம்பர் வரும். அப்போ ஈவன் நம்பர் ஈக்குவல் டு ஈவன் நம்பர்னா இட் இஸ் ட்ரூ, பட் ஈவன் நம்பர் ஈக்குவல் டு ஆட் நம்பரா இருந்தா இட் இஸ் ஃபால்ஸ்னு வருதுல இந்த ஸ்டேட்மெண்ட். அப்போ சம்டைம்ஸ் ட்ரூ. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஒரு ஈவன் நம்பர் 2 இன்னொரு ஈவன் நம்பர் 4. இப்போ இதை ஆட் பண்ணா நமக்கு 6 கிடைக்குது. இப்போ 6 வந்து 3யோட மல்டிபிளா? ஆமா. சோ 3யோட மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு, ட்ரூவா இருக்கு. இப்போ வேற ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். 2 plus 6, 6மே ஒரு ஈவன் நம்பர் தான். இப்போ இதை ஆட் பண்ணா நமக்கு 8 வருது. பட் 8 is not a multiple of 3. அப்போ இங்க ஃபால்ஸ் வருது. சோ சில டைம் ட்ரூவாவும் இருக்கு, சில டைம் ஃபால்ஸாவும் இருக்கு. அதனால இட் இஸ் சம்டைம்ஸ் ட்ரூ. அல்ஜிப்ரிக்காவும் நம்ம சொல்லியாச்சு, எக்ஸாம்பிளோடவும் சொல்லியாச்சு. Second statement, if a number is not divisible by 18 then it is not divisible by 9. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் நம்ம. இப்போ 9க்கு divisible ஆகுற ஒரு நம்பர் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ 9 1s are 9, 9 2s are 18, அதுக்கப்புறம் 9 3s are 27 இருக்கு இல்லையா, அப்போ 27 divisible by 9. ஸோ அந்த எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். இப்போ 27 is not divisible by 18. ஆனா 27 is divisible by 9. சோ இதுக்கு என்ன அர்த்தம்? 18ஆல டிவிசிபிள் ஆகலன்னா 9ஆலயும் டிவிசிபிள் ஆகாதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 9ஆல டிவிசிபிள் ஆகுற ஒரு நம்பரை எடுத்து அது வந்து 18ஆல டிவிசிபிள் ஆகாத மாதிரி காட்டலாம். அதனால 9 டேபிள்ஸ்ல 27 வருது. சோ அது வந்து டிவிசிபிள் பை 9. அது வந்து 18ல வந்து டிவிசிபிள் ஆகல. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா 27 is not divisible by 18. அப்ப it is not divisible by 9 னு வரணும் ஸ்டேட்மெண்ட் படி. பட் it is divisible னு வந்துச்சு. அப்ப ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வேற ஏதாச்சும் நம்பர் எடுக்கலாம். இப்போ வேற ஏதாச்சும் இப்போ 27 28 ஏதாச்சும் ஒரு ரேண்டம் நம்பர் எடுக்கலாம். அது வந்து divisible by 9ம் ஆகாது 18ம் ஆகாது. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரேண்டம் நம்பர் எடுத்தாவே நமக்கு வரும். அப்போ 28 is not divisible by 18. 28 வந்து 18ஆலயும் டிவிசிபிள் ஆகாது அண்ட் 9ஆலயுமே கூட டிவிசிபிள் ஆகாது. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா 28 is not divisible by 18, 28 is not divisible by 9. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆகுற மாதிரி இந்த எக்ஸாம்பிள் இருக்கு. சோ இந்த எக்ஸாம்பிள்ல ஃபால்ஸ் ஆயிடுது, இந்த எக்ஸாம்பிள்ல ட்ரூ ஆகுது. அப்போ இட் இஸ் சம்டைம்ஸ் ட்ரூ. Third subdivision, if two numbers are not divisible by 6, ரெண்டு நம்பர் வந்து divisible by 6 இல்ல, அப்போ then the sum is not divisible by 6. அப்போ இத சம் பண்ண ஒரு நம்பர் வரலையும் அதுவுமே divisible இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ரெண்டு நம்பர்ஸும் divisible by 6 இருக்க கூடாது. அந்த மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். இப்போ 8 10. சோ இது ரெண்டுமே divisible இருக்காது. இப்போ இத வந்து ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது? 18. இது டிவிசிபிளா இருக்கா? இருக்கு. அப்போ ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க, இப்போ இந்த ரெண்டு நம்பருமே 6ஆல டிவிசிபிள் ஆகலனா இதுவும் டிவிசிபிள் ஆகாதுன்னு சொன்னாங்க. பட் இங்க வந்து 18 is divisible by 6. சோ ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. வேற ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணலாம். 10 plus 13. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 10 plus 13 நமக்கு 23 வருது. So 23 is divisible by 6 ஆன்னு பார்த்தனா இல்ல. So 23 is not divisible by. So statement படி இது ட்ரூவா இருக்கு. ஏன்னா ரெண்டு நம்பர் divisible 6ஆல divisible ஆகாதுன்னா அதோட ஆன்சருமே சம் பண்ண ஆன்சருமே divisible ஆகாதுன்னு சொல்றாங்க. So அந்த கேஸ் இங்க ட்ரூவா இருக்கு. பட் இந்த கேஸ்ல நமக்கு ஃபால்ஸா வருது. அப்போ it is sometimes true.
Fourth subdivision, the sum of multiple of 6 and a multiple of 9 is a multiple of 3. மல்டிபிள் ஆஃப் 6ல ஒரு நம்பர் அண்ட் மல்டிபிள் ஆஃப் 9ல ஒரு நம்பர் எடுத்து நம்ம ஆட் பண்ணா நமக்கு மல்டிபிள் ஆஃப் 3ல ஒரு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நான் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ல எழுதியிருக்கேன். ஒரே வேரியபிள் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா 6 and 9 வந்து 3 காமனா இருக்கும். 3 டேபிள்ஸ்ல 6ம் 9ம் வரும். அப்போ நம்ம 3 காமனா எடுக்கலாம். 3 டேபிள்ஸ்ல 6 எப்போ வரும்? 2s are. இப்போ 2m 3 2s are 6. அப்போ 6m நம்ம இப்படி எழுதுறோம். அண்ட் இதுல இருந்து 3 வெளில எடுத்தோம். 3 3s are 9. ஒரு 3 வெளில எடுத்துட்டோம். இன்னொரு 3 வந்து இங்க எழுதணும். சோ இது பார்த்தாவே நமக்கு தெரியுது இந்த நம்பர் வந்து மல்டிபிள் ஆஃப் 3. இங்க நமக்கு என்ன சொன்னாங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு மல்டிபிள் ஆஃப் 3ல ஆன்சர் வரும்னு சொல்றாங்க. அப்போ இட் இஸ் ட்ரூ. இட் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. ஏன்னா அல்ஜிப்ரிக்ல ஜெனரலா நம்ம எடுத்து பார்க்கும் போதே நமக்கு ட்ரூவா வந்துருச்சு. சோ இது எப்பவுமே வந்து நமக்கு ட்ரூவா தான் இருக்கும். Fifth subdivision, the sum of multiple of 6 and multiple of 3. மல்டிபிள் ஆஃப் 6 ஒரு நம்பர், மல்டிபிள் ஆஃப் 3 இன்னொரு நம்பர், வேற வேரியபிள் யூஸ் பண்ணோம். இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்னா மல்டிபிள் ஆஃப் 9 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து நம்ம எக்ஸாம்பிள் வச்சு ட்ரை பண்ணலாம். இப்போ மல்டிபிள் ஆஃப் 6 ஓட நம்பர்ஸ் என்ன? 6 12 18 24 30 இதெல்லாமே மல்டிபிள் ஆஃப் 6. அதே மாதிரி மல்டிபிள் ஆஃப் 3 னா 3 6 9 12 15 இது எல்லாமே. இப்போ இதுல இருந்து ஒரு நம்பரும் இதுல இருந்து ஒரு நம்பரும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு மல்டிபிள் ஆஃப் 9ல வருதான்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 6 and 3 இதுவே எடுத்துப்போம். 6 plus 3 equal to 9. எஸ், மல்டிபிள் ஆஃப் 9 தான் இருக்கு. அப்போ ட்ரூவா இருக்கு. ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருக்கு. இப்போ வேற எக்ஸாம்பிள் எடுக்கலாம். 12 plus 6 12 plus 6 வந்து 18. So 18 is a multiple of 9. இதுவும் ட்ரூவா தான் இருக்கு. இப்போ 12 plus 3 எடுத்து பார்க்கலாம். 12 plus 3 12 plus 3 12 வந்து multiple of 6, 3 வந்து multiple of 3. So இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு 15 வருது. But it is not a multiple of 9. 9 ஓட multiple 15 இல்ல. It is not a multiple of 9. So it is false. அப்போ ஆன்சர் என்ன நமக்கு? sometimes ட்ரூவாவும் இருக்கு, sometimes falseாவும் இருக்கு. So answer will be sometimes true. இப்போ fourth question பார்க்கலாம். Find a few numbers that leave a remainder of 2 when divided by 3. 3 ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 2 வரணும். and remainder of 2 when divided by 4. and 4 ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 2 வரணும். Write an algebraic expression to describe such number. So algebraic expression வச்சு நம்ம பண்ண சொன்னாங்க. இப்போ previous வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க what remains-ங்கற டாபிக்ல நம்ம இந்த மாதிரி ரிமைண்டர் அண்ட் எதை டிவைட் பண்றாங்கன்னு நம்ம கொடுத்திருந்தா அதை வச்சு நம்ம பார்த்தோம். இப்போ 5 ஆல டிவைட் பண்ணும்போது 3 ரிமைண்டர் வர மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதுக்கு 5 ஓட மல்டிபிள் கூட நம்ம 3 ஆட் பண்ணா நமக்கு 3 ரிமைண்டர் வரும். இல்லனா 5 ஓட மல்டிபிள் கூட -2 பண்ணா நமக்கு 3 ரிமைண்டர் வரும். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதே மாதிரி தான் இதுவும் பண்ண போறோம். இப்போ 3 ஆல டிவைட் பண்றோம் அண்ட் 2 ரிமைண்டர் வருது. இப்போ 3 ஆல டிவைட் பண்ணும்போது 0 ரிமைண்டர் வரணும்னா அது 3 ஓட மல்டிபிளா இருக்கணும். அப்ப நம்ம அதை 3kன்னு எழுதிக்கலாம். ஆனா நமக்கு ரிமைண்டர் 2 வரணும்னா அது கூட +2 பண்ணணும். சோ மல்டிபிள் ஆஃப் 2 விட 2 அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 2 வரும். அதே மாதிரி 4 ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 0 ரிமைண்டர் வந்தா அது மல்டிபிள் ஆஃப் 4 இருக்கணும். சோ 4k. பட் ரிமைண்டர் 2 வரணும்னா நம்ம +2 பண்ணணும். அந்த மல்டிபிள் ஆஃப் 4 ஓட +2 பண்ணணும். அப்போ நமக்கு ரிமைண்டர் 2 வரும். சோ இது வந்து அந்த வாட் ரிமைன்ஸ்ங்கிற டாபிக் கீழே நான் சொன்ன மாதிரி சொன்னேன். இது இல்லாம ஒரு ஃபார்முலா மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை யூஸ் பண்ணியும் நம்ம சொல்லலாம். இப்போ இந்த டிவைசர் அண்ட் ரிமைண்டர்னு எதால டிவைட் பண்றோமோ அந்த நம்பரையும் ரிமைண்டரையும் நமக்கு தெரிஞ்சதுன்னா அதுல இருந்து இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ இதுல வந்து நமக்கு டிவைசரும் ரிமைண்டரும் நமக்கு கொடுத்துருவாங்க. அப்போ அதை வச்சு நம்ம நம்பர் வந்து கண்டுபிடிப்போம். இப்போ ஒரு நம்பரை நம்ம டிவைட் பண்றோம்.
3ஆல டிவைட் பண்றோம்னா 3 6 ஆர் 18, ரிமைண்டர் 2. இப்போ இந்த ரிமைண்டர் வந்து 2. இதுல வந்து மேல வர ஆன்சர் வந்து நமக்கு குவாஷன்ட் அண்ட் எந்த நம்பரால டிவைட் பண்றோமோ அதுதான் வந்து டிவைசர். ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலால யூஸ் பண்ணா நமக்கு இந்த நம்பர் கிடைக்கும், அதாவது 20ங்கிற நம்பர் கிடைக்கும். இப்போ இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிவைசர் 3 இன்டூ குவாஷன்ட் 6 பிளஸ் ரிமைண்டர் 2. இப்போ 3 6 ஆர் 18 பிளஸ் 2 வந்து நமக்கு 20 கிடைக்குது, விச் இஸ் தட் நம்பர். ஸோ இந்த மாதிரி இந்த நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி வேரியபிள் யூஸ் பண்ணி எப்படி பண்ணோம்னா, இங்க வந்து நமக்கு டிவைசர் 3 கொடுத்துருக்காங்க அண்ட் குவாஷன்ட் வந்து நமக்கு தெரியாது, அதனால நம்ம k எடுப்போம் அண்ட் ரிமைண்டர் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு கொடுத்த வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு இந்த ஈக்குவேஷன் வேரியபிள் யூஸ் பண்ணி வரும். ஸோ இதுல வந்து நம்ம k ஈக்குவல் டு 1, k ஈக்குவல் டு 2, 3, 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் வரும், which is divided by 3 will give remainder 2. இப்போ 4ஆல டிவைட் பண்ணும்போது டிவைசர் 4 அண்ட் குவாஷன் தெரியாது, ஸோ k பிளஸ் ரிமைண்டர் 2 வருது. அப்போ 4k பிளஸ் 2. இதுலயும் நம்ம k ஈக்குவல் டு 1, 2, 3, 4ன்னு போட்டு நம்ம டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கலாம், which is divided by 4 will give remainder 2. இப்போ k ஈக்குவல் டு 1, 2ன்னு இருக்கும் போது இதோட வேல்யூஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ 3, 1 பிளஸ் 2 ஈக்குவல் டு 3 into 1 3 plus 2 வந்து 5. இப்போ 5 வந்து நம்ம இங்க போட்டு டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 3 1s are 3. இப்போ மைனஸ் பண்ணா நமக்கு ரிமைண்டர் 2 கிடைக்குது. ஸோ கரெக்ட். இப்போ 2 போட்டு பார்க்கலாம். ஸோ 3 2s are 6 plus 2 8. இப்போ 8 வந்து நம்ம இங்க போட்டு பார்த்தோம்னா 3 2s are 6. அப்போ 8 minus 6 வந்து ரிமைண்டர் 2. இப்போ 3 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 3 3s are 9 plus 2 11. இப்போ இதே மாதிரி 11 போட்டு பார்த்தோம்னா 3 3s are 9. இப்போ 11 minus 9 வந்து 2. ஸோ இந்த மாதிரி இப்போ நமக்கு கிடைச்ச நம்பர்ஸ் எல்லாம் நம்ம டிவைட் பண்ணோம்னா 3ஆல நமக்கு ரிமைண்டர் 2 கிடைக்கும். ஸோ என்னென்ன நம்பர்லாம் கிடைச்சிருக்கு? 5, 8, 11. ஸோ கொஸ்டின்ல give few numbers-னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த நம்பர். இப்போ 4ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2 வர மாதிரி நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா k ஈக்குவல் டு 1, k ஈக்குவல் டு 2, k ஈக்குவல் டு 3ன்னு இங்கேயும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ 4 1 plus 2, 4 1s are 4 plus 2 6. 6 டிவைட் பண்ணா 4 1s are 4, மைனஸ் பண்ணா நமக்கு ரிமைண்டர் 2 கிடைக்குது. இப்போ k ஈக்குவல் டு 2ன்னு போட்டா 4 2s are 8 plus 2 10. இங்க 10 போட்டோம்னா 10, 4 2s are 8. ஸோ 10 minus 8 2. இங்க k ஈக்குவல் டு 3ன்னு போட்டோம்னா 4 3s are 12, 12 plus 2 14. இப்போ 4 3s are வந்து 12. ஸோ 14 minus 12 வந்து ரிமைண்டர் 2. ஸோ இதுவும் கரெக்டா வருது. இப்போ என்ன நம்பர்ஸ்ல நம்ம பார்த்தோம்? 6, 10, 14. ஸோ இதெல்லாமே நம்பர்ஸ் which when divided by 4 gives remainder 2. இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் 3ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 2 கிடைக்கும். இந்த நம்பர்ஸ்லாம் 4ஆல டிவைட் பண்ணா நமக்கு ரிமைண்டர் 2 கிடைக்கும். ஆனா இப்போ இந்த நம்பர்ஸ் இப்போ 10 எடுக்கிறோம். 10 எடுத்துட்டு இப்போ 3ஆல டிவைட் பண்றோம். இங்க வந்து நம்ம 4ஆல டிவைட் பண்ணாதான் ரிமைண்டர் 2ன்னு பார்த்தோம். இப்போ 3ஆல டிவைட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 3 3s are 9, மைனஸ் 1, மைனஸ் பண்ணா நமக்கு 1. ஸோ ரிமைண்டர் 1 கிடைக்குது. அப்போ இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ இங்க இருக்க நம்பர் 3க்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. அதே மாதிரி இங்க இருக்க நம்பர் 4க்கு எடுத்தாலுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன்னா 5, 4 1s are 4, மைனஸ் பண்ணா ரிமைண்டர் 1. ஸோ ரிமைண்டர் 2 வரல. ஸோ இங்க நம்ம எடுத்த நம்பர் 4க்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. இங்க எடுத்த நம்பர் 3ஆல டிவைட் பண்ணும்போது சாட்டிஸ்ஃபை ஆகல. இப்போ ரெண்டுத்துக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதாவது ஒரு நம்பரை நம்ம 3ஆல டிவைட் பண்ணலாம், இல்லைன்னா 4ஆல டிவைட் பண்ணலாம். அந்த மாதிரி ரெண்டு நம்பராலையும் டிவைட் பண்ணாலுமே நமக்கு ரிமைண்டர் 2 தான் வரணும். ஸோ அந்த நம்பர்ஸ் எதெல்லாம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நம்ம LCM எடுக்கணும். எந்த நம்பருக்கு? 3 and 4க்கு. ஸோ டிவைசர் என்ன? 3 and 4. அந்த ரெண்டு டிவைசரால டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2 வரணும். ஸோ அந்த ரெண்டு டிவைசர் தான் நம்ம எடுக்கணும். இப்போ இதை வந்து LCM எடுக்கணும்னா 2 2s are 4, 2 1s are 2, 3 1s are 3. இப்போ ஆன்சர் என்ன வருது? 2 into 2 into 3 which is equal to 2 into 2 4, 4 into 3 12. ஸோ 12 வருது. இப்போ அந்த 12 வந்து நம்ம இந்த 12a பிளஸ் இங்க எப்படி எழுதிருக்கோமோ அதே மாதிரி எழுதலாம்.
ஏன்னா இங்க எப்படி பார்த்தோம்னா 3ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 2 வருது. அதுக்கு என்ன பார்த்தோம், 3ஆல எக்ஸாக்டா எப்படி டிவைட் பண்றது, அப்ப 3யோட மல்டிபிளா இருக்கணும். அதே மாதிரி 4ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2 வருது. அப்ப எக்ஸாக்டா எப்படி 4ஆல டிவைட் ஆனா 4ஓட மல்டிபிளா இருக்கணும். அண்ட் ரிமைண்டர் வரதுனால +2 போட்டோம். இப்போ 3ஆலையும் டிவைட் ஆகணும், 4ஆலையும் டிவைட் ஆகணும் எக்ஸாக்டா அப்படின்னா அதுக்கு எல்சிஎம் எடுத்து அந்த வேல்யூ அதோட மல்டிபிள்ஸ் வந்து நமக்கு 3ஆலையும் டிவைட் ஆகும், 4ஆலையும் டிவைட் ஆகும். அதாவது எல்சிஎம் எடுத்தா 12 வருதா, அப்போ 12ஓட மல்டிபிள்ஸ் வந்து நமக்கு 3ஆலையும் டிவைட் ஆகும், 4ஆலையும் டிவைட் ஆகும். இப்போ எக்ஸாக்டா டிவைட் ஆகக்கூடாது, நமக்கு ரிமைண்டர் 2 வரணும். அதாவது எக்ஸாக்டா டிவைட் ஆகிறதுக்கு நம்ம மல்டிபிள் ஆஃப் 12 எடுக்கணும். பட் இங்க வந்து நமக்கு ரிமைண்டர் 2 வரணும். சோ இங்கேயும் வந்து நமக்கு ரிமைண்டர் 2 வரணுங்கிறதுக்காக +2 அப்படின்னு போடுறோம். இப்போ ஏக்கு வந்து நம்ம 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 12 into 1 plus 2 ஆன்சர் என்ன, 12 plus 2 14 வருது. அதே மாதிரி a equal to 2 போட்டோம்னா 12 2s are 24 plus 2 26. a equal to 3 போட்டோம்னா 12 3s are 36 plus 2 38. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம 3ஆல டிவைட் பண்ணாலும் 4ஆல டிவைட் பண்ணாலும் நமக்கு ரிமைண்டர் 2 வரும். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்னு எடுத்து செக் பண்ணலாம். 26 எடுக்கலாம். இப்போ டிவைட் பை 3 பண்ணா நமக்கு 3 8s are 24 ரிமைண்டர் 2. அதே 4ஆல டிவைட் பண்ணா 4 6 are 24 ரிமைண்டர் 2. இப்போ நம்ம ஜெனரேட் பண்ண நம்பர்ஸ் வந்து 3ஆல பண்ணாலுமே சரி 4ஆல பண்ணாலுமே சரி நமக்கு ரிமைண்டர் 2 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஒரு நம்பருக்கு தான் பார்த்தோம், 3ஆல டிவைட் பண்றதுக்கு மட்டும் பார்த்தோம், 4ஆல டிவைட் பண்றதுக்கு மட்டும் பார்த்தோம். இங்க ரெண்டு நம்பராலையும் 3 and 4 ரெண்டு நம்பராலையும் டிவைட் பண்ணா நமக்கு ரிமைண்டர் 2 தான் வரும் அப்படின்னு கன்ஃபார்மா சொல்ற மாதிரி ஒரு நம்பர் பார்த்தோம். அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்னா நமக்கு எல்சிஎம் எடுக்கணும் ரெண்டு டிவைஸரையும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.